பெரம்பலூர் மாவட்டம் வாலிகண்டபுரம், மேட்டுப்பாளையம் தெற்கு, தேவையூர், ரஞ்சன்குடி, களத்தூர், விசுவக்குடி இந்த கிராமங்கள்லாம் ஏன்னா அங்கே இருக்கிற மக்கள் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவங்க போய் பெரம்பலூர் கலெக்டர் ஆஃபீஸை போய் முற்றுகையிட்டு ஒரு புகார் மனு கொடுத்துருக்காங்க. என்னடா அப்படின்னா, எங்கள் எல்லா சொத்துக்கும் வக்ஃப் வாரியத்துக்கு தான் சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு 2020 பிப்ரவரி 18க்கு பிறகு ₹1 ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணக்கூடாது, ஏன்னா நீங்கள் இருக்கிற சொத்தெல்லாம் வக்ஃப் வாரியத்துக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னங்க, நாங்கள் கஷ்டப்பட்டு எங்கள் சொந்த பணத்தில் வாங்கினா எங்கள் சொந்த நிலத்தை கூட எங்களால் விற்க முடியல அப்படின்னு பல பேர் புகார் கொடுத்துருக்காங்க. இதில் குறிப்பிடப்பட வேண்டியது என்னென்னா, இந்த முற்றுகை போராட்டத்திலே அதிகமாக பங்கு கொண்டவர்கள் அங்கே இருந்த இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறது அந்த செய்தி காட்டுது. இந்த நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த வெள்ளப்பிள்ளையாரை கிள்ளி வெள்ளப்பிள்ளையாருக்கே நைவேத்தியம் பண்ணதும்பாங்க, அந்த கதை தான் அது. இந்த வக்ஃப் போர்டு நிலம்னு சொல்லும்போது பல பேர் குதூகலிச்சாங்க. அதெல்லாம் இருந்தால் என்ன, ஒத்துங்களேன், சட்டம் சொல்லுதில்ல, நீங்கள் எல்லாம் சட்டத்தை மதிக்கிறவங்க தானே அப்படின்னு சொல்லி திருச்சி பக்கத்தில் ஒரு ஊரே வக்ஃப் போர்டுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி கோவிலோட நிலம் அத்தனையும் அந்த கோவில் உட்பட அந்த ஊரே வக்ஃப் போர்டுன்னு சொல்லி இவங்க டொனேட் பண்ணது மாதிரி பெரிய திருச்செந்துறைன்னு நினைக்கிறேன் அந்த ஊர். அந்த அவ்வளோ ஒரு பெரிய இஷ்யூ ஆகி அதுக்கப்புறம் தான் அது அடங்கிச்சு. இதில் வந்து இஸ்லாமியர்களுடைய இதையே அதான் வெள்ளப்பிள்ளையாரான வக்ஃப் போர்டு வெள்ளத்தை இஸ்லாமியரை கிள்ளி கடைசியில் பிரச்சனை வந்து அவங்க எல்லாமே திரண்டு வந்து அவங்களுடைய இன்ஸ்டியூஷனுக்கு எதிராகவே போராடக்கூடிய நிலைமைக்கு இது ஒரு சட்டத்தின் அவலம். இந்த சட்டம் வந்து மாற்றி அமைக்க வேண்டும்ங்கிறது நாம் உட்பட முறையிட வேண்டும். ஏன்னா போகிற போக்கில் இப்போ ஒன்றும் இல்லைங்க, நாளைக்கு மெரினா பீச்சில் நின்றுட்டு இந்த இடம்லாம் வக்ஃப் போர்டுது, சென்ட்ரல் ஸ்டேஷனில் நின்றுட்டு இந்த இடம்லாம் வக்ஃப் போர்டுது, கலைஞர் நூற்றாண்டு பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லி மக்களை இம்சப்படுத்துறதுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பாருங்கள், கிளாம்பாக்கத்தை நான் கலைஞர் நூற்றாண்டுன்னு தான் சொல்லுவேன், நீங்கள் அதை சொல்கிறீங்க. இல்லைன்னா நம்ம இவர் கோச்சிப்பார், மா சுப்பிரமணியன் கோச்சிப்பார். அது எப்படி நீங்கள் கிளாம்பாக்கம்னு சொல்லலாம், கலைஞர்னு சொன்னால் குறைஞ்சி போயிடுவீங்களா? வராத பஸ் ஸ்டாண்டுக்கு கலைஞர் பேர் தானே சொல்ல முடியும். அதனால் அவஸ்தப்படுற மக்கள் அவஸ்தப்படுற பஸ்ஸில் டிக்கெட் எடுத்துகிட்டு தானே போகணும். அது ட்ரெயின்லாம் வித்தவுட்டில் போக முடியும், பஸ்லலாம் அந்த மாதிரிலாம் போக முடியாது. அங்கே அதனால் அவர் கோச்சிப்பார். அந்த மாதிரி அந்த கலைஞர் நூற்றாண்டு பஸ் ஸ்டாண்டை வந்து இதெல்லாம் வக்ஃப் போர்டுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டா போகிறோம். தாஜ்மஹாலை கூட இவங்க டிக்ளேர் பண்ணலாம், தஞ்சாவூர் பெரிய கோயிலை கூட இவங்க நினச்சா டிக்ளேர் பண்ணலாம். அந்த அளவில் இருக்குது. இந்த சட்டம் கண்டிப்பாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், வக்ஃப் போர்டுங்கும் போது நாம் வந்து பொதுமக்கள்கிட்ட இதை கொண்டு போய் ஒரு கருத்துருவாக்கம் செய்ய வேண்டியது. எப்படி சுபவி, ஆசிரியர் இவங்கெல்லாம் ஒரு கனிமொழி இவங்கெல்லாம் கருத்துருவாக்கத்தில் ஈடுபடுறேன்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் முட்டாள்னு யாரையோ நீங்கள் நினச்சிருக்கீங்க. ஓசிசோர் அவரே தான் அந்த ஓசிசோர் தான். இவங்கெல்லாம் வந்து நாங்கள் கருத்துருவாக்கத்தில் ஈடுபடுறோன்னு அவங்கெல்லாம் சொல்லலாம், நாம் சொல்லக்கூடாதா? இப்போது ஒரு கருத்துருவாக்கம் மக்கள் மத்தியில் இது இருக்குது. இன்னும் கொஞ்சம் இந்த கருத்து வலுப்பெறணும். என்னென்னா, இப்போ பேரலல் கவர்மெண்ட்டாக இந்த வக்ஃப் போர்டு மட்டும் இல்லை, அவங்களுடைய ஜமாத்தும் ஒரு பேரலல் கவர்மெண்ட்டாக இருக்குது. நீங்கள் யாராவது ஒரு நேர்மையான இஸ்லாமியர்கள் பலர் இருக்காங்க, அவங்க வந்து இல்லைங்க எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணுறோம், இல்லை எங்கள் இஷ்டத்துக்கு தான் நாங்கள் வந்து வாழ போகிறோம் அப்படின்னு அவங்க வந்து கொஞ்சம் முரண்படுறாங்கன்னு வச்சுங்க. இவங்க சொல்கிற அந்த சிஸ்டம்குள்ளே தான் இருக்கணுங்கும்போது அந்த சிஸ்டமு ஒரிஜினல் சிஸ்டமு இவங்க சொன்னாங்கன்னா பரவாயில்ல, இவங்க சொல்கிறது இவங்களுக்கு ஏற்ற மாதிரி திரித்து சொல்கிறாங்க. நம்ம வேலூரில் ஒரு ராஜ்யசபா எம்பி இருந்தார், அதிமுகவில் இருந்தார். அவர் போய் பிஜேபிக்கு ஆதரவாக பாராளுமன்றத்தில் பேசினாருங்கிற காரணத்தினாலேயே அவர் மசூதிக்குள்ளே தொழுகிறதுக்கு அனுமதிக்கவே இல்லை. இப்போ கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பாருங்கள், நாளைக்கு வேறு யாராவது தடாலடியா? நான் ஒன்றும் இல்லை, நாளைக்கு வந்து இந்து வாக்கு வங்கின்னு ஒன்று உருவாகி ஒரு 10-15% வாக்கு வங்கி வந்துருச்சுனாலே இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணணும்னு நீங்கள் பாருங்கள். இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவங்க பேசுகிறது சிவசேனா இல்லை, எனக்கு சில பேச்சாளர்கள் எனக்கு தெரியும், அவங்களெல்லாம் விட பல மடங்கு அதிகமாக பேசி இஸ்லாமியர்களை வந்து அடக்குமுறைக்கு ஆளாக்க போகிறது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான். அந்த இந்து வாக்கு வங்கின்னு உருவாயிடுச்சுன்னா அந்த வாக்கு வங்கியை இவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு, திருடிட்டு போகிறதுக்கான அத்தனை வேலையும் செஞ்சு இஸ்லாமியர்களை நடு ரோட்டில் நிறுத்துறதுக்கு கூட தயங்க மாட்டாங்க அவங்க. இதில் வந்து இந்த 4 பேர் குந்திக்கிட்டு, இந்த ஜமாத்தில் 4 பேர் குந்திக்கிட்டு இவங்க தப்பாக மிஸ்கைட் பண்ணி இதை கொண்டு போய் பேரலல் கவர்மெண்ட் மாதிரி ரன் பண்ணி, உன் பிள்ளைக்கு நாங்கள் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டோம், உன்னுடைய கபரஸ்தானில் உனக்கு இடம் கொடுக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்லி இவங்க வேண்டாதெல்லாம் சொல்லி மக்களை வந்து ஒரு பேரலல் கவர்மெண்ட்டாகவே ரன் பண்ணுறது தான் ஒரு பெரும் பிரச்சனை. அதை தான் இளம் சிங்கம் அண்ணாமலை கூட தேர்தலில் நிற்கும்போது ஜமாத் யார் என்ன வரக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு அடுத்த நாள் அந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் ஒத்துழைப்புடன் நான் போவேன்னு சொல்லி அந்த ஊரில் போய் ஓட்டு 21
அந்த மாதிரி பல சம்பவங்கள் பார்க்குறோம். நம்ம இவரை கூட கருப்பு முருகானந்தத்தை கூட 2019 பாராளுமன்ற தேர்தலில் இந்த கடற்கரை பகுதியில் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, இவங்க பேரலல் கவர்மெண்ட்டு இவங்க ரன் பண்ணுறாங்க. இந்த பேரலல் சிஸ்டம்ங்கிறது அபாலிஷ் பண்ணப்பட்டு இது யூனிஃபார்ம் சிவில் கோடாக வரும்போது மட்டும்தான் இந்த பிரச்சனைகள்லாம் தீரும்.